முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுக்கிற பெரிய ஆதரவுக்காய் நன்றி. நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறீர்கள், நல்ல சத்திய போதனைகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவது நிச்சயம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களை, நித்திய பேரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். உடனடியாக ஸ்கிரீன்ல காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறேன். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அநேகருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். பல இடங்களில் பிரயாசப்பட்டிருக்கலாம். வாங்க, பதிவு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானது உங்களுக்கு தருவார். தொடர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிப்போமாக. இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். மத்தேயு 28:18 ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவர் சொல்றாரு? கிரேட் கிளைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது இயேசு சமயத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் நான் என்பதை சொல்கிறார். நீங்க 19 வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த கிரேட் கமிஷன், இயேசு கிறிஸ்துவின் பெரிய கட்டளை அப்படிம்பாங்க. அதுக்கு முன்பதாக இந்த 18 வசனத்திலே கிரேட் கிளைம், ஒரு பெரிய அறிவிப்பை ஆண்டவர் சொல்றார். ஒரு பெரிய கிளைம், பெரிய அறிவிப்பு. என்ன சொல்றாரு? நான் எப்படிப்பட்ட ஆண்டவர்? சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் எப்படிப்பட்ட தேவன்? அதிகாரம் மிக்கவர். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். யார் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்றால் அதிகாரம் மிக்கவர்கள் தான் கொடுக்க முடியும். அதான் யோவான் 8 அதிகாரம் 36 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அடிமைப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, குமாரனாகிய நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். அதிகாரம் மிக்க தேவனாகிய நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். அது பார்வையற்றவருக்கு பார்வையற்றவர்கள் வழிகாட்டியே இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிகாரம் மிக்கவராயிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் அதிகாரமுடையவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா பாப்போம். அல்லேலூயா. ஆமென். அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் எக்ஸூசியா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. EXOUSIA அப்படிங்கிற வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சட்டப்பூர்வமான உரிமை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சட்டப்பூர்வமான உரிமை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் உரிமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உரிமை நிறைந்தவர். ஸ்தோத்திரம். ஏதோ போலியான தெய்வம் அல்ல, அவர் உண்மையான தெய்வம். ஸ்தோத்திரம். ஏதோ கற்பனையின் தெய்வம் அல்ல, அவர் உண்மையான தெய்வம். நீங்க உருவாக்கின தெய்வம் அல்ல, அவர் உங்களை உருவாக்கிற தேவனாயிருக்கிறார். இதை நீங்க ஆணித்தரமா அறிந்திருக்கணும். அதிகாரம் மிக்கவர். இன்னைக்கு நம்ம காலையிலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். எதிலெல்லாம் அவர் அதிகாரம் மிக்கவர்? முதலாவதாக நாம் தியானித்தோம், இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருந்தார்.
ஏன் இயற்கையின் மேல் அவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தாருங்கிறது ஒரு 4 காரியங்கள் நான் சொன்னேன். அவர் இயற்கையின் உரிமையாளராக இருக்கிறதுனால. இரண்டாவதாக இயற்கையை விட முந்தியவராக பெரியவராக இருக்கிற நிமித்தமாக. மூன்றாவதாக ஸ்தோத்திரம் உயிரியல் மாற்றத்தின் மேல் அதிகாரம் மிக்கவராக இருக்கிறதுனால தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். காலத்தை சுருக்குகிற ஒரு தேவனாய் இருந்ததை குறித்து பார்க்கிறோம். நான்காவது சொன்னேன், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நான் இயற்கையின் மேல், இயற்கையெல்லாம் மரித்து தான் போவாங்க, ஆனால் ஸ்தோத்திரம் மரித்த ஆண்டவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சொல்றாரு, நான் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்ம படிச்சோம், அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் மிக்கவர். இரண்டாவதாக ஆவிக்குரிய மண்டலங்கள் மேல் அவர் அதிகாரம் மிக்கவர் என்பதை படித்தோம். ஸ்தோத்திரம். நமக்கு திரைக்கு மறைவான ஒரு பெரிய மண்டலம் இருக்கு பாருங்க, ஒரு ரெல்ம் ஒன்று இருக்கு பாருங்க, அதில் அவர் அதிகாரம் மிக்கவர் சொல்லி பார்க்கிறோம். இங்கே நீங்க 3 காரியங்களை சொன்னீங்க. எப்படி அப்படின்னா அதிகார படிநிலை, ஹையரார்கி ஆஃப் அத்தாரிட்டி. ரெண்டாவதாக காஸ் அண்ட் கண்ட்ரோல், காரணமும் கட்டுப்படுத்தலும். அடுத்ததாக ஸ்தோத்திரம் மரணத்தின் அதிபதியாக சாத்தானை ஜெயித்ததன் மூலமாக ஸ்தோத்திரம் ஆமென் அவர் ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரம் மிக்கவர் என்பதை நாம் படித்தோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு எங்க வந்தாங்களோ அந்த இடத்துல பிசாசுகள் அலறினன்னு சொல்லி பார்க்கும், பிசாசுகள் நடுங்கின. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு 2:19 கர்த்தருடைய வார்த்தை, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து. அதான் சொல்றேன், அந்த வாகனம் உங்களுக்கு தெரியாத மண்டலம் அது ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் வெஸ்ட், சாத்தானுடைய ராஜ்யம் அப்படின்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவர் தான் ஸ்தோத்திரம் தளபதியாக இருக்கிறார், அவர் தான் வெற்றியாளராக இருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமே எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஆண்டவர் இந்த நாளிலே நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மார்க் 1:25-26 ஆகிய வசனங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் பாருங்க. சாத்தான் என்ன செய்தது பாருங்க. மார்க் 1:25-26 அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். பாருங்க, உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு அவர் அதட்டணும்னு என்னாச்சு, போயிடுச்சு. அப்போ ஹையரார்கிக்கல் ரெல்ம்னு சொன்னேன் உங்களுக்கு, ஹையரார்கி ஆஃப் அத்தாரிட்டின்னு சொன்னேன். ஒரு பெரிய இராணுவ அதிகாரி ஒரு சிப்பாயை பார்த்து ஒரு வேலையை சொல்லும் பொழுது அப்படியே செய்கிறது போல சாத்தானும் அவருக்கு முன்பதாக நடுங்குகிறான் என்று சொல்லி நம்ம படித்தோம். இன்றைக்கு இப்போ மாலையில் 3ஆவதாக அவர் எதன் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். முதலாவதாக இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் நான் சொல்றாரு. முதலாவது இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். இரண்டாவதாக ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். மூன்றாவதாக வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் வரலாற்றை பிரித்தவர். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஒரு ஆமென் சொல்ல தோணுது? அல்லேலூயா. வரலாற்றை பிரித்தவர். வரலாற்று கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். BC, பிஃபோர் கிரைஸ்ட். அடுத்ததாக AD, அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனோ டாமின் சொல்ல. AD கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி வரலாற்றை பிரித்தவர். இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் பிறந்திருக்கிறாங்க, எத்தனையோ அதிகாரமிக்கவர் பிறந்திருக்கிறாங்க, எத்தனையோ தத்துவ ஞானிகள் அல்ல பிறந்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அல்ல சர்வாதிகாரிகள் பிறந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர், பெரிய பெரிய பேர் புகழோடு இருந்தவங்க பிறந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு தச்சனுடைய மகனாக பிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரலாற்றை 2ஆக பிரித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி வளர்ச்சிங்க பார்ப்போம். சொல்லுங்க, அல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர். இன்னைக்கு தர்க்க ரீதியாக உங்க மத்தியில் பேசிட்டு இருக்கிறேன். யாராவது இயேசுவை பத்தி சொன்னாங்கன்னா அவர் தெய்வமா, அவர் அதிகாரம் மிக்கவரா சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க. வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட சொல்லுங்க, இயற்கையின் மேல் அதிகாரம். இன்னைக்கு காலையில் பேசினேன். ஒருவேளை இந்த பாயிண்ட் 2 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல, நீ காலையில் மெசேஜை கேட்டீங்கன்னா. இரண்டாவதாக ஆவிக்குரிய மண்டலங்கள் மேல் அவர் அதிகாரம் மிக்கவர்.
சொல்லுங்க, அல்ல சாத்தான் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. சாத்தான் நீங்க அல்ல சோத்த பிசாசுன்னு பயப்பட வேண்டாம். அல்ல சோச பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, என் இயேசு ஆண்டவர் இருக்கிறார். கடந்த நாட்களில் சொன்னேன், பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அல்ல சோத கிறிஸ்துவின் பூரண அன்பை நினைத்து பாருங்கள். இரண்டாவது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்யுங்கள். அப்படி சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலட்சங்க பார்ப்போம். இங்க வரலாற்றின் நாயகர், வரலாற்றை பிரித்தவர், கால கணிப்பின் மையப்புள்ளி அவர் தான். பாருங்க, காலங்களின் மையப்புள்ளி அவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இந்த வரலாற்றை பிரித்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 46 அதிகாரம் 10 வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 46:10 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அந்தந்தியுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தந்தியில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் நான் செய்வேன். இதான் சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவர் வரலாற்றின் மேல் அதிகாரமுடையவர். உங்கள் லைஃப்பையும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி மாற்ற வல்லவராயிருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த எப்பேற்பட்ட ராஜ்யம் என்றாலும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. அல்ல சோத்திர எகிப்தின் ராஜ்யத்தை அறிந்திருக்கிறோம், பாபிலோனிய ராஜ்யத்தை அறிந்திருக்கிறோம், மேதிய பெர்சிய ராஜ்யத்தை அறிந்திருக்கிறோம். அல்ல சோத்திர மீதியானிய ராஜ்யத்தை, எப்படி பலதரப்பட்ட ஆளுகையில் இந்த உலகத்தில் கடைசியாக ரோம பேரரசு இருந்ததை குறித்து பார்க்க, இப்படிப்பட்ட நிறைய ஆளுகைகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றின் மேல் அதிகாரமிக்கவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, ஏன் அவர் வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர் சொல்றோம்? நான் முதலாவது சொன்னேன், வரலாற்றை பிரித்தவர். இரண்டாவதாக, தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஏன் ஆண்டவரை அலசோத்திரம் நாம் வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவன் சொல்றோம்னா, அவருடைய வாழ்க்கையில நிறைவேறின எல்லா தீர்க்க தரிசனங்கள், அவருடைய வாழ்க்கையில நிறைவேறின எல்லா தீர்க்க தரிசனங்கள், அவர் அதிகாரமிக்கவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை படம் பிடித்து காட்டுகிறதா இருக்கிறது. பாருங்க, அலிஸ்வத்துக்கிறது 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய பிறப்பை குறித்து, அலிஸ்வத்திரம் அவருடைய வாழ்க்கை குறித்து, அவருடைய தியாகத்தை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய பரமேறி போகிறதை குறித்து அது வேதம் பறைசாட்டுகிறது. அப்படிப்பட்ட வரலாற்று நாயகராய் ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை வைத்து பாருங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் வேற யாருக்கும் சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தெய்வமாய் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். மீகா சுவிசேஷம் மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5 அதிகாரம் 2 நீங்க வாசித்து பார்க்கணும். மைக்கா chapter 5 and verse 2 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு வேத பகுதி வாசித்து பாருங்கள். நமக்கு எல்லாம் தெரியும், ஏசாயா 53 அதிகாரம். ஃபுல் சாப்டர் வீட்டில் போய் டைம் இருந்தால் வாசித்து பாருங்க. அவர் இந்த உலகத்தில் வந்து பிறப்பார், அது சோத்திரம், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தூக்கங்களை சுமப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா 53 அதிகாரத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது நமக்காக ஒரு அலங்கோலமாவார் என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பார்க்கத்தக்க ரூபம் சோத்திரம் அவருக்கு இல்லாதிருந்ததுன்னு சொல்ல, அப்படியா உங்களுக்கு எனக்கு அலங்கோலமானார். இரண்டாவதாக, அவர் அசட்டை பண்ணப்பட்டார், எல்லாராலும் கைவிடப்படுவார், கூட இருந்த சீசர்களாலும் கைவிடப்படுவார். அவருடைய அவர் மூலமாக நன்மை பெற்ற ஜனங்கள் மூலமாகவும் அவர் கைவிடப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் அடிக்கப்படுவார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் ஒரு காயம் ஏற்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் சரீரத்திலே காயங்கள் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். கரங்களை வைத்து அழைச்சங்க பாபம். அதான் நான் அடிச்சு சொல்வேன், நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு கற்பனையின் தெய்வம் அல்ல, நீங்க உண்டாக்கின தெய்வம் அல்ல, அவர் அதிகாரம் மிக்க தேவனாயிருக்கிறார்.
கரங்களை தட்டி கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை, ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. வரலாற்றின் தெய்வம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹalleluya. நீங்க ஆணித்தரமா அவரை ஆராதிக்க முடியும், ஆணித்தரமா அவரை நம்ப முடியும், பிரைஸ் தி லார்ட், ஆணித்தரமா அவரை பின்பற்ற முடியும். சில கட்சிகளுடைய தலைவர்கள் மரித்து போன பின்பதாக அந்த கட்சிகள் எல்லாம் என்ன ஆயுது அப்படின்னா ஒண்ணுமில்லாமல் போயிடுது. சமீபத்தில் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர், நல்ல ஃபேமஸான ஊழியக்காரர், தன்னுடைய காரை கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு நல்ல காரை நல்லா புதுப்பிக்கிற, சீட்ஸ் எல்லாம் மாற்றி கொடுக்குற ஒரு கடைக்கு போயிருக்கிறார். அப்போ பொழுது அந்த உரிமையாளர் ஒரு குறிப்பிட்ட பெரிய டெம்போ ட்ராவலை காட்டி இதை பாருங்க அப்படின்னா, உள்ளே போய் பார்க்கும் பொழுது அந்த பெரிய டெம்போ ட்ராவல் வேனுக்கு படுக்கிற வசதி இருக்குது, அதுக்குள்ளே பாத்ரூம் இருக்குது, அது ஸ்தோத்திரம், அதுக்குள்ளே என்னது கிச்சன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இடத்துல சொன்னாங்களாம், இது யாருடைய வாகனம் இவ்வளோ இதாக இருக்குன்னு சொன்னாங்களாம், இது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா பயன்படுத்திய வாகனம். இன்னைக்கு எங்கே இருக்குது? ஒரு கேட்பாரற்ற ஒரு நிலையில் ஒரு இடத்துல இருக்குது. எத்தனையோ பெரிய தலைவர்கள், எத்தனையோ பேர் அந்த அம்மா முன்னால் என்ன ஸ்தோத்திரம், இப்போ இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க, அதிகாரம் மிக்கவங்க, அவ்வளோ அவங்களுடைய காலங்கள் முடிந்த பின்பதாக இப்போ யோசித்து பாருங்க, அந்த கட்சியுடைய நிலையை எவ்வளோ செல்வாக்கோடு எவ்வளோ வந்து பார் அப்படிங்கிற லெவலில் நின்னாலும் நீங்கள் அவங்க கட்சியை சூழ்நிலைகளை பாருங்கள். அதான் சொல்கிறேன், இது நம்ம தப்ப ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசுறது கிடையாது, இது நிதர்சனமான உண்மை. ரோமானிய ஆட்சி, ரோம ஆட்சியை குறித்து படித்து பாருங்க. இரும்பு கரம் கொடுத்த ஒரு ஆட்சி தான். இன்னைக்கு அந்த ஆட்சி இருக்குதா? இல்லை. ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை மிக்க ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம், நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya. அதான் மூணாவதாக நீங்க சொல்லும் பொழுது சாம்ராஜ்யங்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவர் வரலாற்றின் மேல் அதிகாரம் மிக்கவர் என்பதை காட்டுது. அல்ல ஸ்தோத்திரம், எழுதுறவங்க சாம்ராஜ்யங்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும், பிரைஸ் தி லார்ட். ரோம ஆட்சியாளர்கள் இயேசுவையும் அவருடைய பின்பற்றுகிற ஜனங்களையும் அழிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. வால்டேர் என்கிறவர் சொன்னாரு, அல்ல குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பதாக இந்த பரிசுத்த வேதாமத்தை மியூசியத்திலாம் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னார். விரட்டி 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 அழிச்சாங்க. ஆனால் பின்பதாக பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா கிடையாது, பைபிள் சொசைட்டி அந்த இடத்த வாங்கி அந்த ப்ரெஸ்ஸாக மாற்றி அந்த இடத்துலேருந்து வேதாகமம் ஆச்சரிக்கத்தக்கதான நிலை உண்டாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா பார்ப்போம். ஆலையில் இன்னைக்கு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், ஆண்டவர் உண்மையான தெய்வமா, அவரை நான் பின்பற்றணுமா, அவரை நான் நம்பணுமா? நான் சொல்றேன், தாராளமா நீங்க அவரை நம்பலாம், தாராளமா அவரை பின்பற்றலாம். அவர் வரலாற்றின் தேவனாய் இருக்கிறார். ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, கற்பனையான ஒரு இடத்தை குறிக்கிறதா இல்லை, இன்றைக்கும் பலரும் போய் பார்க்கத்தக்கதான ஒரு இடமாய் காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்பாங்க. ஆளில் ரோம ஆட்சியாளர் எப்பெல்லாம் பல உபத்திரவங்களை கொடுத்து பார்த்தாங்க, அவருடைய சீஷர்களுக்கெல்லாம் பயங்கரமான உபத்திரவத்தை கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரரசு தான் இல்லாமல் போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் நெப்போலியன் போனபார்ட் அப்படிங்கிறவர் சொன்னார், நானும் மகா அலெக்சாண்டரும் வாளால் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினோம், அது நிலைநிற்காமல் போனது. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பினால் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார், அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நெப்போலியன் போனபார்ட் சொல்றாரு, நானும் மகா அலெக்சாண்டரும் வாளினால் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினோம், அதெல்லாம் நிலைநிற்காம போச்சு. ஆனா இந்த இயேசு அன்பினால் நம்முடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். இந்த மத்தேயு 5, 6, 7 போன்றவைகள் எத்தனை ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் தேவ ஜனங்களே. சொல்லுங்க அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எஸ், அவர் அன்பினால் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும்
அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான் நிலை உருவாக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தானியேல் 2:21 யாரா வாசிங்க? இல்லை நான் வாசிக்கிறேன். அவர் காலங்களையும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர் காலங்களையும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இன்னொருத்தர் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரை என்ன ஏசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். வரலாற்று நாயகர். பிரைஸ் எல்லாம் ஹாலையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் நம்ம கர்த்தரை ஆராதிக்கல. வரலாறு இருக்கியா? அவருக்கு வரலாறு இருக்கு. அவர் உண்மையின் தெய்வமாக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலை பாருங்க, பல விதங்களில் ஆராய்ச்சி பண்ணாங்க. உயிர்த்தெழுதல் பொய்ன்னு சொல்றதுக்காங்க. அதை மாதிரி நீ படிச்சு பார்க்கலாம். உயிர்த்தெழுதலுக்கு ஆராய்ச்சி பண்ணப்பட்டது போல எதுக்கு ஆராய்ச்சி பண்ணப்படலை. ஆனால் கடைசியில் நிரூபிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மரித்து சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். 4ஆவதாக கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல வர்ற காரியம், தனி மனிதன் மீது அதிகாரம் மிக்கவர். நம்முடைய ஆண்டவர் எதன் மேல் அதிகாரம் உள்ளவர்? முதலாவது இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். 2வது ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். 3ஆவதாக வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர். 4ஆவதாக தனி மனிதர் மேல் அதிகாரம் உள்ளவராக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவரால் பாவங்களை மன்னிக்கவும் அவரால் உடைந்த உள்ளங்களை குணமாக்கவும் முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. அவரால் பாவங்களை மன்னிக்கவும் உடைந்த உள்ளங்களை குணமாக்கவும் முடியும். புரோஜனமற்றவர்களை புரோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற முடியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. குற்றவாளிகளை மன்னிக்க அவரால் முடியும். அவள் வாழ்க்கையை மாற்ற அவரால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவித பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவரால் கூடும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தீவிரவாதிகளை மாற்ற அவரால் கூடும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவருக்கு எதிரானவர்களை மாற்ற அவரால் கூடும். சவுல் பவுலுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியாக நம் கண் முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷன் பாவத்தில் கையும் மெய்யுமாய் அகப்பட்டவர்களை மாற்ற அவரால் கூடும். பாவத்திலே மூழ்கி போய் பாவத்திலே மரித்து போயிருக்கிற ஜனங்களை அவரால் மாற்ற முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்க வீட்டில் இருக்கிற நபரை மாற்ற அவரால் கூடும். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறவர், அவர் வேண்டாம் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுகிற ஆட்களையும் மாற்ற முடியும். அவர் இல்லை என்று சொல்கிற ஜனங்களை மாற்ற அவரால் கூடும். சொல்லுங்க அல்லேலூயா. தனி மனிதன் மேல் அதிகாரம் மிக்கவராயிருக்க அவர் ஒரு பிடி பிடிச்சா போதும். என் தாப்பன் 1976ஆம் வருஷத்துல ஆண்டவர் பிடி பிடிச்சார். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். கண்ணீரோடு வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கை இயேசுநாதருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றினாங்க. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அவருடைய வாழ்க்கையை மாறினது. இயேசுவுக்காக ஓட ஆரம்பிச்சாங்க. அவருடைய வாகனங்கள் இயேசுவுக்காக பயன்பட ஆரம்பிச்சது. அது சோத்திரம், தன்னுடைய நேரத்தை ஊழியங்கள் செலவழிக்க ஆரம்பிச்சாங்க. பின்பதாக நல்ல ஊழியம் செய்து இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நம்முடைய போதர வாழ்க்கையை அவர் தனி மனிதர் மேல் அதிகாரம் மிக்கவர் என்பதுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிற. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து இங்க உட்கார்ந்துருக்க உங்க வாழ்க்கை பெரிய சாட்சி. பக்கத்துல சொல்லுங்க பார்ப்போம், உங்க வாழ்க்கை பெரிய சாட்சி. யோசித்து பாருங்க, உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் எப்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிருக்கிறார். எப்படி ஒரு பெரிய மாற்றம். இருந்து யோசித்து பாருங்க, எப்படி உங்களை சொன்னாங்க, இப்ப எப்படி சொல்றாங்க. உங்களுக்கு சில எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார். புரோஜனமற்ற ஒனேசிமுவை கர்த்தர் புரோஜனமுள்ளதாய் மாற்றினார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தின சவுல் பவுலை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே அநேக புத்தகங்களை எழுதத்தக்கதான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் என்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா, தனி மனிதர் மேல் கர்த்தர் அதிகாரம் மிக்கவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு முன்னால யாரும் நிற்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா.
நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடு சொன்னா ஒரு பிடி பிடிச்சிட்டா அவரோட சாப்டர் க்ளோஸ். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வந்து ஒருத்தரை அழிக்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அது சோத்திரம். ஒரு பாட்டு கூட பாடுவோம், நான் கண்டேன் நான் கண்டேன். அது இயேசுவின் வெற்றி, மகிமை அவருக்கே, மகிமை தேவனுக்கே. நான் கண்டேன் சாத்தானின் தோல்வி, மகிமை அவர். என் வலது பக்கத்திலே சாத்தான் விழுந்தானே, என் இடது பக்கத்திலே சாத்தான் விழுந்தானே, என் முன் பக்கத்திலே சாத்தான் விழுந்தானே, என் பின் பக்கத்தில் பார்க்கும்பொழுது சாத்தான் விழுந்தானே. இயேசு ஜெயித்தாரே. என் வலது பக்கத்தில் இயேசு ஜெயித்திருக்கிறார், இடது பக்கத்தில் இயேசு ஜெயித்திருக்கிறார். என் முன் பக்கத்தில் இருக்கிற நபர் அல்லது வாழ்க்கையில் இயேசு ஜெயித்திருக்கிறார், என் பின் பக்கத்தில் இருக்கிற நபர் வாழ்க்கையில இயேசு ஜெயித்திருக்கிறார். தனி மனிதர் மேல் ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர். நீங்க வசனத்தை பேசுங்க. அது சோதன் ஹல்லேலூயா. வெளியே செய்கிற ஆண்டவர், மாற்றத்தை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு பெரிய விசுவாசத்தோடு இருங்க. நான் மாறவே முடியும் நீங்கள் சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்டா உங்கள் வீட்டில் இருக்கவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். கவலையப்படாதீங்க. ஏசு விட்டு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே அவங்க வாழ்க்கையை உம்முடைய கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அவர் மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் நான் சொல்கிறத புரியுது? எஸ் ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க அவர்கிட்ட அப்படி சரண்டர். ஐ சரண்டர் all to thee my blessed savior, I surrender all. முற்றுமாக போராடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பப்பா உமக்கு கண்ணியமாக இருக்கிறது, அவரை உம்முடைய கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் மாற்றத்தை தாரும். ஒரு சகோதரி ஜோமனாங்க, ஆண்டவர் அவர் பண்ணுற சேட்டைக்கு பார்த்தா உங்கள்கிட்ட அடி வாங்கணும், ஆனால் அவரை தண்டியாமல் ரட்சிங்க ஆண்டவரே, தண்டியாமல் ரட்சிங்க ஆண்டவரே, அவர் தண்டியாமல் ரட்சிங்க ஆண்டவரே. அவர் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் பெற்றிருக்கிறத பார்த்துருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. சரியா? நம்ம சாத்தானுக்கு ஏஜென்ட்டாக போயிடக்கூடாது. கண்ணை பிடிங்கிருங்க ஆண்டவரே, காதை அடைச்சிருங்க ஆண்டவரே, பல்ல உடைச்சிருங்க ஆண்டவரே. அதெல்லாம் ஜோம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் ஜோம் ஆண்டவரே எப்படியாவது அவர் ரட்சிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்க ஆண்டவர் செல்லத்தை பல்ல உடச்சி தான் பிடிக்குன்னா பிடிச்சிக்குவார். அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்கள்ல, அவர் வலையை போடுற நேரத்துலேயே வந்துருங்கப்பா. அப்புறம் அவர் தூண்டியில் போடுவார். செவில்னா என்ன செய்யுமா? பிஞ்சு போயிடும், டேமேஜ். நாளை சிவில் பிஞ்சு வந்த ஆள் அப்படிம்பாங்க. அதனால் வலையை போடுற நேரத்திலே, இன்னைக்கு வாலிபருக்கு நிறைய பேர் சொல்கிறேன், வலையை போடுற நேரத்திலே வந்துடுங்க. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க அல்லேலூயா. இல்லைன்னா அவர் ஒரு தூண்டில் போட்டார் வைங்களா, அது எதுக்கு? அவர் மாற்றத்தை தருவார். ஏன் ஒரு டேமேஜோடு ஒரு மாற்றம். அதான் சொல்கிறேன், தனி நபர் மேலே அதிகாரம் உள்ளவர். ஒரு பொருளை உருவாக்கியவர், அந்த பொருள் எப்படி செயல்பட வேண்டும் என்று தீர்மானிக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கு. அப்படி தானே? சோத்திரம். இந்த மொபைல் ஃபோன் இருக்கு, ஆண்ட்ராய்டு மொபைல். இதை சோத்திரம் உருவாக்கின சாம்சங் கம்பெனியை சேர்ந்தவங்களுக்கு இதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அவங்க செயல்படுத்துகிற மாதிரி தான் இது செயல்படும். நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற முடியுமா? இல்லை. இதுக்கு ஒரு சோத்திரம் என்னது அப்ளிகேஷன் இருக்குது. என்னது? ஆண்ட்ராய்டா? iOSன்னு ஒரு அப்ளிகேஷன் ஐஃபோனுக்கு இருக்குது. அதை பேஸில் தான் இருக்கும் எப்படி செயல்பட வேண்டும் எல்லாமே. நீங்கள் ஸ்வைப் பண்ணுற முதற்கொண்டு எல்லாமே என்ன பேட்டர்ன்ஸை அவங்க சோத்திரம் வச்சுருக்காங்களோ, அல்ல கஸ்டமைஸ்டாக நீங்கள் எப்படிலாம் செயல்படுத்த முடியும் அனுமதி கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் செய்ய முடியும். அதே போல தான் இந்த மனுஷன் எல்லாரையும் அவரே உருவாக்கினவர். அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற தீர்மானிக்கும் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வரணும்னு எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா அவர் பிடிக்க நினைச்சா கண்டிப்பா பிடிக்க வல்லவராயிருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். வேதத்தில் எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அவர் பிடித்து எப்படியாய் மாற்றிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த நாட்கள் சொன்னேன், லீ ஸ்ட்ரூபல் அப்படின்னு சொல்கிற ஒரு சோத்திரம் அப்பாலஜிஸ்ட், அவருடைய மனைவி, நான் கரெக்டாக சொல்கிறேன், அவருடைய மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் என்னன்னா கடவுள் மறுப்பாளர் கொள்கையை சேர்ந்தவர், ஒரு நாஸ்திகர். எப்படி என் மனைவி இயேசுவை பின்பற்றலாம், இப்போ நான் அந்த பைபிளை படித்தே அது பொய்ன்னு என் மனைவிக்கு நிரூபித்து அவளை மீண்டும் பழைய நிலைக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணார். அவர் உட்கார்ந்து பைபிளை வாசித்த பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டவராய் மாறிட்டார். கரங்களை போய் தெளிச்சவங்க பார்ப்போம். இன்னைக்கு ஃபேமஸான அப்பாலஜிஸ்டாக கிறிஸ்துவை அரிசோத்தை குறித்து பறைசாட்டுகிறாங்க. கிறிஸ்துவுக்கு எதிரான நிலைகளை டிஃபெண்ட் பண்ணுற அலிஸ் ஒரு பணியில் அவர் குடும்பமாக பயன்பட்டு கொண்டு இருக்கிறார். கரங்களை போய் தெளிச்சவங்க பார்ப்போம்.
இன்னைக்கு மாற்றத்தை தர வல்லமை உள்ள ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை பார்த்து? அந்த உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்களால் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்காக யாவையும் நீ செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே தான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தனி மனிதர் மேல் அதிகாரம் மிக்கவர். பிரைஸ் தி லார்ட். அது அவருடைய உரிமை. ஏன்னா அவர் உங்களை என்னை சிருஷ்டித்திருக்கிறார். மாஸ்டர் டிசைனர். அப்படின்னாலும் நீங்கள் சங்கீதம் 139 13-16 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கும். நீர் என் உள்ளிந்திரியங்களை 13ஆம் வசனம், நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட பணி உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமான, அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய். அவர் உருவாக்கியிருக்காரையா, அவர் வடிவமைப்பாளர். அதன் அவருடைய உரிமை. உங்களை மாற்ற முடியுங்க. ஃபுல் அவருடைய சிஸ்டிப். உங்கள் லைஃப் அப்படியே ரீட்யூன் பண்ண முடியும். உங்கள் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் நிமித்தமாக நீங்கள் தினுசாக மாறி நிற்கீங்க. உங்கள் மாம்சன் சொல்கிறதுபடி நடந்துடுறீங்க. நீங்கள் ஸ்தோத்திரம். மாற்றப்படக்கூடியவர்கள் ஸ்தோத்திரம். நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது மாற்றம் எளிதாக வருகிறது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு மீட்பின் உரிமை பாருங்க. அது என்ன உரிமை? வடிவமைப்பாளருடைய ஒரு உரிமை. இரண்டாவது, ஒரு மீட்பின் உரிமை. ஏனென்றால் ஸ்தோத்திரம், அடிமையாக சந்தையில் இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய கிரயத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கரங்களை வைத்து அலையடிச்சாங்க பார்ப்போம். அதான் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. நீங்க சந்தையில எப்படி இருந்தீங்க? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சந்தையில அடிமையா இருந்தீங்க. சந்தையில மேலப்பாளையம் சந்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நாளில் மாடுகளாக கொண்டு ஆடுகளாக போட்டு அந்த மாதிரி அடிமைகளாக கடந்த நம்ம
கிரயத்து கொடுத்து கொல்லப்பட்டீர்கள, தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் என்ன செய்யணுமா? சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் உங்களை நான் மகிமைப்படுத்துவேன்? எத்தனை பேர் சொல்லுங்க? கரங்களை உயர்த்தி காட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் உம்மை நான் மகிமைப்படுத்த என்னை முற்றுமாய் முழு நல்ல கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை நீர் எனக்கு தருவீராக, அப்படிப்பட்ட கிருபையை நீர் எனக்கு தருவீராக. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய கிரயத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். உங்க இஷ்டப்படிலாம் அலைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களை அதை நீங்கள் என்ன நினைக்கணும். ஏன் நம்ம இஷ்டம் போல் அலைகிறோம்? அந்த புரிதல் நமக்கு இல்லை, அந்த நினைவு இல்லை. பாருங்க, சொல்லுவாங்கல்ல, ஏப்பா அலசதா ஏன் நினைக்கலையா, நினைச்சிருந்தா இதை செய்ய மாட்டேம்பாங்க. ஸ்தோத்திரம். அந்த நினைவு முக்கியமான. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை மாற்றிருக்கிறார் முற்றும். இதை உங்க எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக கொள்ளுங்க. என்ன அப்படிங்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நான் அன்னைக்கு என்னது உபாசிபத்தில் பேசினத்தில் சொன்னேன், எண்ணங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம் பாருங்க. எனக்கு இப்போ ஸ்னீகிசிங்காக இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு காலையில் மழை பெஞ்சுது, ரொம்ப நாளுக்கு இல்லாத ஒரு கிளைமேட். என் பாடி ரொம்ப சென்சிட்டிவானது. டக்குன்னு கிளைமேட் மாறிச்சுன்னு வைங்களேன், ரைட்டா, அது டக்குன்னு என்ன பண்ணும் அப்படின்னா என்னது அதை அப்சர்வ் பண்ணும், அப்படி டக்குன்னு பிடிக்கும். திடீர்னு அதான் கிளைமேட் சேஞ்ச். அப்படி இருக்கும் பொழுது நான் தலைக்கு டை அடிக்கிறது, மியூசிக் டை அடிக்கிற வழக்கம். அப்போ கடையில் போய் உட்கார்ந்த நேரத்தில் சரியா இந்த மியூசிக் அடிக்கும் பொழுது பெரிய சோதனையே அதில் தான் இருக்கும். என்னென்னா அந்த டையோடைய ஸ்மெல் என்ன செய்யும், நம்ம மூக்குக்குள்ளே சர்றன்னு ஏறும் பாருங்க. ஏற நேரத்தை என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு பெரிய தும்மல் பயங்கரமாக வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன், உட்காந்துட்டு ஸ்ட்ராங்காக வேற ஒரு விஷயத்த நினைப்பேன். இதை ஃபுல்லாக மறந்துடுவேன். அவர் ஒருத்தர் மீசையில் ஒரு மை அடிக்கிறாருங்கிற நினைவு டோட்டலாக மாதிரி வேற ஒரு இது. சோதனை ஏதாவது ஒரு பார்த்த நல்ல விஷயத்தையோ, ஒரு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த ஒரு விஷயத்தையாவது, அல்லது சோத்திரம் ஏதாவது ஊழியத்தில் நான் ஒரு பயன்பட்ட விதத்தை ஏதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் நினைக்கும் பொழுது அவர் அடித்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்மெல் என்ன செய்யாது, என்னது நம்ம மூக்கு ஏறாது. யோசித்து பாருங்கள், நம்ம டைவர்ட் பண்ண முடியும். அந்த எண்ணங்கிற அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு எண்ணணும், நான் கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், இயேசு என்னை வெள்ளை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு காட்சி, அந்த கல்வாரி காட்சி அப்படி தத்ரூபமாக உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நீங்கள் இயேசுக்காக வாழ தீர்மானம் பண்ணுறீங்க. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். நடிகர் ஒருத்தர் 100 பேர் அடிச்சாருங்கிறத உங்க மனசுல வச்சே அவரை பெரிய தலைவர், அவர்தான் இந்திய தேசத்தை ஆள வேண்டும், உலகத்தை ஆள வேண்டும் அப்படிங்கிறாங்க. என் தலைவர் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்தையும் ஆளுகை செய்யணும். எல்லா மாநிலத்தை மட்டும் இல்லை, அல்லது இந்திய தேசத்தை ஆளுகை செய்யணும். இந்திய தேசத்தை மட்டும் இல்லை, அல்லது பக்கத்தில் இருக்க தேசத்தெல்லாம் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறீங்களே, அவர் போட்டதெல்லாம் டூப்பையா? அது ஒருத்தரை உரையெல்லாம் அடிக்க முடியுமா? சொல்லுங்க. எண்ணத்தின் பவர்ஃபுல்லாக சொல்கிறேன், அந்த பவரை சொல்கிறேன் உங்களுக்கு. நினைக்கிறேன் பெரிய ஹீரோவா, 6 பேக்கில் இருந்தோடனே அவர் பெரிய ஆள் நினைக்கிறீங்க. அவர் சண்டை போடுற நேரத்தில் அவருக்கு 100 பேரை இப்படி ஒருத்தர் அடிப்பார், இப்படி ஒன்று அடிப்பார், அவன் மட்டும் சொல்லி வச்சு வருவான் பாருங்க. படப்படம் இங்கே ஒன்று அடிச்சுட்டு போவார், இங்கே ஒன்று அடிப்பார், அப்படியே அப்படி தூக்கி போடுவார், ஒரு கட்டையை வைப்பார். ஆனால் அந்த 10 பேர் இருந்தானா கண்டிப்பாக உங்கள் மண்டையை உடச்சிருவானு. எல்லா ரவுடிஸும் ட்ரெயின்டான ரவுடிஸ். அந்த டூப்புக்கே நீங்கள் அதை மனசில் அப்படி வச்சு அவர் முடிஞ்சா சந்திர மண்டலத்தை ஆளுகை செய்வார்னு நினைக்கிங்க. என் கிட்டன்னு பார்த்தீங்களா அவர் எத்தனை பேர் அடித்ததை? ஒரு ஸ்க்ரீனில் காட்டுறதை பார்க்குறீங்க, நிறைய ரசிகர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள ஏசுறீங்களா? தொலைச்சி விட்டேன் பார்த்துக்குங்க. நல்லா கவனிங்க தேவஜனங்க. அந்த டூப்பை பார்த்து ஆகுன்றீங்களே, என்னன்னா ஐயா இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன வேணும்? நான் கிரயத்து கொள்ளப்பட்ட ஆளு. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு. நான் என்று சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் யார் என்று சொல்றதுக்கு எனக்கு ஒன்றுமில்லை. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி,
பக்கத்துலங்க, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இயேசு மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். அகஸ்டின் பிரதர் கிறிஸ்டியா சிஸ்டரை பார்த்து சொன்னீங்களா? நிவேதிதாவை பார்த்து சொன்னீங்களா? ஆமாம், பார்த்து சிரிக்க மட்டும் செஞ்சால் போதாது, சொல்லணும் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். எஸ், ஜீவனை கொடுத்து இந்த எண்ணம் ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நான் அதுக்கு ஆண்டவர் வந்து நின்று சொன்னாதான், காதை பிடிச்சி சொன்னா, ஏய் நான் உன்னை ரட்சித்துட்டேன் அப்படி சொன்னாதான் அப்படின்னு இல்லை. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. அது பெரிய, நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்கள் என்றும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் பாவத்துக்கு மரித்தாலையா, செத்து போனாலியா, இதெல்லாம் எனக்கு மீண்டும் இந்த சாராய பாட்டில் எலிசோத்திரம் செத். அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு காலத்தில் நான் குடிக்காத குடியில்லை, என் லைஃப்பில் நான் போதை வஸ்துகள் தான் போதை வஸ்துகள் கடத்துகிற டீமில் இருந்திருக்கேன், கஞ்சா கடத்துகிற டீமில் இருந்திருக்கேன், அபின் கடத்துகிற டீமில் இருந்திருக்கேன். என் வாழ்க்கையே போதை வஸ்து தான், அப்படி மறந்துருக்கிறேன். ஏசு என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையை ஏசு மாட்டிருக்கிறார். கரங்களை போய் தெளிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசு காது பிடிச்செல்லாம் சொல்லலை, அந்த மாற்றம் வந்து அவர் நினைச்சோடனே அவர் சொல்றாரு, என்ன சொன்னார் பியூட்டினா, இப்போ அந்த வாடை எனக்கு பிடிக்காது, அந்த சாராய வாடையை காலி சோத்திரம் பார்த்தாலே எனக்கு குடலை பரட்டிக்கிட்டு வருது. தனி மனிதர் மேல் கர்த்தர் உரிமை உள்ளவர். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீ உனக்கு உன் உரிமையான ஆள் நினைச்சிருந்தா உடனே நீ ஏமாத்திட்டு இருக்க. நான் யார் தெரியுமான்னு சொன்னா, நான் யார் தெரியுமா, நான் ஆளை பிறந்தவன்னா நீங்கள் உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்பா. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை குணமாக்க கர்த்தர் அதிகாரமிக்கவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்ல சோத்திரம். ஹாலில் உடைந்து போன உள்ளங்களை அல்லேலூயா சரிப்படுத்த அவரால் கூடும். எப்படி சுக்காக நீங்கள் உடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை சீர்படுத்த அவரால் கூடும். அவர் நல்ல தி பெஸ்டான சர்ஜன். சிலர் சொல்லுவாங்கல்ல, எலும்பெல்லாம் சுக்கா நொறுக்கிட்டியா, ஆனால் இந்த சர்ஜன் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ஜாயின் பண்ணி செம்மையாக சர்ஜன் பண்ணி அந்த காலை பலப்படுத்திட்டான் சொல்வீங்களா? எவ்வளோ சுக்கா அவங்க லைஃப் நொறுங்கியிருந்தாலும் அவர் சரிப்படுத்த முடியும். என்ன நம்மளாம் ஒன்று மாறவே முடியாது, அவ்வளோதான், செத்து இருக்கலாம். ஆண்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? கெட்டவனை நல்லவனாய் மாற்றுறது மாத்திரமல்ல, மரித்து போன உங்களை உயிரோடு எழுப்பது. சொல்லுங்க அல்லேலூயா. மரித்து போன உங்களை உயிரோடு எழுப்பது அவருக்கு சித்தமாயிருக்கிறது. அப்படிதான் ஒரு பாட்டு பாடுவோம், பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீர். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையாய் ரட்சித்தீரே. கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லே. சொல்லுங்க ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையாய் ரட்சித்தீர். சொல்லுங்க சொல்லுங்க. பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையாய் ரட்சித்தீரே. கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே. நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
அப்ப பாருங்க, உங்க சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை தர அவரால் கூடும். உங்க குணாதிசயத்தை மாற்ற அவரால் கூடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. வேற யாராலும் முடியாதுங்க. நான் கூட அன்னைக்கு சொன்னேன், ஒரு கதை சொன்னேன். இவன் குணத்தை மாற்றவே முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் நாய் வாழை நிமித்தி காட்டிடுவேன். ஒரு நாளுக்கு முன்னால் தான் இந்த சொன்னேன் உங்கள்கிட்ட. நாய் வாழை நிமித்தி காட்டுவேன். அதில் சொன்னாங்களே, யாரால முடியாதப்பா நாய் வாழை நிமித்துறது. இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு என்ன சொன்னான்னா, ஒரு இரும்பு ஜிஐ பைப் எடுத்து வாலில் சொருவிட்டான். சொருவி நான் ஒரு மாதம் கழிச்சு அதை சரிப்படுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டு ஒரு சின்ன ஓட்ட வழியாக சாப்பாடு போட்டுகிட்டே இருந்திருக்கான். முதல் நாள் போட்டான், 2ஆம் நாள் போட்டான், 3ஆம் நாள் போட்டான், 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. பெரிய நம்பிக்கை, இந்த நாய் வால் சரியாயிரும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா டைட்டாக போட்டான். ஏன்னா உருவி விழுந்துடக்கூடாது. அப்புறம் திறந்து பார்க்க நேரத்தில் திரும்ப பழைய நிலையில் இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவன் தீர்மானம் பண்ணி நல்லா மாட்டி 20 நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. பெரிய சந்தோஷத்தோடு அதை திறந்து பார்த்தா அந்த பைப்பே வளைஞ்சிருந்தான். சில ஆட்களுக்கு பிறவி குணத்தை முந்தி நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவியாக இருப்பான். ஆனால் இந்த இயேசு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது குணாதிசயத்தில் மாற்றம். பாஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வரும் பாருங்க. அவங்க தூங்குற நேரத்தில் அலுவலத்தை முந்தி சொல்கிறேன், யாராவது எழுப்பிட்டா வெளுத்துருவாங்க அடி. ஒரு சின்ன சத்தம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க தூங்குற நேரத்தில் அப்படின்ச்சு. ஆனால் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்குற நேரத்தில் 100 தடவை கதவை திறந்து உள்ளே வருவாங்க. ஆனால் கோபம்லாம் போயிடுச்சு. கோபத்தில் ஒருத்தர் ஒரு ஸ்டேப்பிள் வச்சு, பெரிய ஸ்டேப்பில் வச்சு கையில் அடிச்சிட்டாங்க. சதையே பிஞ்சு வந்து, அப்படி கோபக்காரர் தான் எங்கள் அப்பா. ஆனால் கோபத்திலாம் மாற்றி உங்களுக்கு சாதுவாக மாற்றிட்டேன். நானே சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட, எப்பா அநியாயத்துக்கு சாதுவாக இருக்கீங்களே அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட என்னது உப்பு போட்டு சாப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறிட்டாங்க பாருங்க. அப்போ கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய குணாதிசயத்தில் மாற்றத்தை தர்றார். நமக்குள்ள இருக்க மிருக குணத்தெல்லாம் கத்தர் மாற்றுறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவையில்லாத போய் வாயத்திறந்தாலே போய் கொளறி கூட்டிகிட்டு இருப்போம், பொய்ய பேசுவோம், புறணிய பேசுவோம், அந்த கதை இந்த கதை. இன்னைக்கு நீங்கள் இயேசுகிட்ட வந்து, இயேசுவே என்னை மாற்றும் சொன்னால் உங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் அது உறைந்த பனியை போலும் வெண் பஞ்சை போலும் மாறும். டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது சிறுவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், பலவித பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்ட நிலையில் இருக்கலாம், குணாதிசயம் கெட்டு போன நிலையில் இருக்கலாம், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் உங்கள் லைஃப்பில் நிறையா இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு வரும் பொழுது ஒரு மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். போதை வஸ்துகள் பயன்படுத்தினவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லது கொலை குற்றவாளிகள் எத்தனை பேர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மாற்கு மாரியப்பன்கிறவர், அதில் போலீஸை கொலை பண்ணினவர், அவர் சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க. சோத்திரம். வேதத்தை கொடுத்த பொழுது வேதத்தை தூக்கி எறிந்தார். பின்பதாக ஒரு நாள் வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்குள்ள ரட்சிப்பு வர ஆரம்பித்தது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் செய்த காரியத்தின் நிமித்தம் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அப்பொழுது இவருக்கு முந்தின ஆளுக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. திடீர்னு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜியோ வரும் பொழுது இன்னைக்கு இருக்கிற தூக்கு தண்டனையெல்லாம் ஆயுள் தண்டனையாக மாற்றுங்க. அவருடைய ஜீவன் காக்கப்பட்டது. தூக்கு தண்டனை கொஞ்ச நேரம் பிந்திருந்தா அவர் தூக்கி போடப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய ஜீவனில் மாற்றம் வந்துச்சு. இந்த ஆயுள் கணக்கு பின்பதாக நன்னடத்தை விதியின்படி அவர் வெளியே வந்து மாற்கு மாரியப்பனாய் மாறினார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவராய் மாறினார். இந்த நேர்ஜி ஸ்டேடியத்திலலாம் அவர் தனியான்னு கூட்டத்தெல்லாம் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கொலை குற்றவாளி தான் ஐயா, அந்த வார்த்தைகள் அவரை மாற்ற முடியும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லே ஸ்தோத்திரம். ஆமென். பால் யாங்கிச்சோ அல்ல கொரிய தேசத்தை சேர்ந்தவர், அவரும் வியாதி படுக்கையில் இருந்தவர் தான். ஸ்தோத்திரம். அவருக்கும் ஆண்டோடைய வார்த்தை வந்த பொழுது, ஒரு சிறுமியின் மூலமாக வந்த பொழுது ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணார். பின்பதாக ஆண்டோடைய வார்த்தையை புத்த மார்க்கத்தை சேர்ந்த அவர் ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு பெரிய திருச்சபையின் போதகராய் மாற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பாவி என்று இயேசு தள்ள மாட்டார், ஆவலாய் உங்களை அழைக்கிறார். கலங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை தருகிற ஆண்டவர் நம்முடைய தனி மனித வாழ்க்கையில மாற்றத்தை தருகிறவர்.
இன்னைக்கு 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அது முதலாவதாக இதயத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், இரண்டாவதாக ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், மூன்றாவதாக வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர், நான்காவதாக தனி மனிதர் மேல் அதிகாரம் உள்ளவர். அதான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய தேவன் நான். ஹல்லேலூயா. நீங்க நான் ஆராதிக்கிற தேவன் அவர் கற்பனையின் தெய்வம் அல்ல. நீங்க உருவாக்கின உங்க கற்பனையின்படி உருவாக்கின தெய்வம் அல்ல. அவர் அதிகாரம் மிக்கவராயிருக்கிறார். நீங்க தாராளமாய் அவரை துதிக்க முடியும், தாராளமாய் அவர் ஆராதிக்க முடியும், தாராளமாய் அவர் பின்பற்ற முடியும், அல்லது தாராளமாய் நீங்க தலை சாய்க்க முடியும். அல்லது சோத்திரம், தலை சாய்க்கும் கல் நீரையா, அல்லது சோத்திரம் மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரே என்று சொல்லி பாட்டு பாடுறோமே, அப்படி சொல்ல முடியும். சொல்லுங்க, இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி எழுமினுங்க பார்ப்போம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏ பெத்தே இது வானத்தின் வாசல். ஆமென். இயேசுயா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் இயேசுயா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா. சொல்லுங்க சொல்லுங்க, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, இயேசு வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு மாற்றத்தை தருவார். முடியாததெல்லாம் முடியும், இது வானத்தின் சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியமாய் மாறும். இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர், தனி மனிதன் மேல் அதிகாரம் உள்ளவர். இது வானத்தின் வாசல். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். இயேசுயா. ஆசீர்வாதத்தின் ஒரு விசைகள் தலை சாய்க்கும், தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நம்பி தலை சாய்க்கலாம். ஏன் நம்ம இதை தியானிக்கணும்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆண்டு சொல்றாரு. நான் உடையவனார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ அவர் வாங்கினது இல்லை, அவர் விட்டுட்டு வந்ததை திரும்ப எடுத்துக்கொண்டதை குறிக்கிறதா இருக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்தபடி 100% அவர் மனிதனாக இருந்தார். எனவே சில காரியங்களை விட்டுட்டு வந்தார். பின்பதாக இந்த பணி நிறைவேற்றப்பட்ட பின்பதாக அவர் மீண்டும் கிளைம் பண்ணி எடுத்துக்கொண்டதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ பிதா கொடுத்து வாங்கினதில்லை. ஏன்னா திரியேக தேவன் சம உரிமையோடு இருக்கிறவர். நல்லா கவனிங்க. ஏன் நம்ம இதை தியானிக்கணும்? நாளைக்கு அதிகார ஜபத்தில் இது பேசுகிறேன். ஆனால் இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகத்தில். முதலாவது ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அது இதன் மூலமாக நம்முடைய பயங்கள் குறையுது. உங்கள் லைஃப்பில் பல பயம் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து உங்களுக்குள்ள வரட்டும். இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், ஆவிக்குரிய மண்டலங்கள் மேல் அதிகாரம் உள்ளவர், வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர், தனி மனிதன் மேல் அதிகாரம் உள்ளவர், என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா எதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய? இந்த தியானம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்க பயம்லாம் நீங்கும். சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். அல்ல அதிகாரம் மிக்கவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு ஒரு குறிப்போடு ஆராதிக்கும்போது சொல்லலாம், அதிகாரம் மிக்கவரே துதிக்கிறேன். 4 காரியங்களை சொல்லி இரண்டாவதாக சோத்திரம் ஏன் முக்கியமானது? நம்முடைய பணிக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கிறது. நீங்க ஆண்டவருடைய பணியை தனித்து செய்யல, அவரோடு கூட செய்றீங்க. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அந்த பணியை, ஊழியத்தை நீங்க தனித்து செய்யல, அவரோடு கூட செய்யும். மூன்றாவது ஏன் முக்கியமானதுன்னா, இது நம்முடைய கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறது. இந்த அதிகாரமிக்க ஆண்டவருக்கு நீங்களும் நான் என்ன செய்யணுமா? அப்படியே கீழ்ப்படியணும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தாராளமா நீ கீழ்ப்படியணும், உண்மையா கீழ்ப்படியணும்.
முற்றுமாய் முழுவதுமாய் உங்களை அர்ப்பணிக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். உங்கள் பயத்தெல்லாம் குறைக்க நீங்க செய்ய. ரெண்டாவதாக உங்கள் ஹலிசோத்திரம் தேவ பணிக்கு ஒரு பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள. மூன்றாவதாக ஒரு கீழ்ப்படுதலை வெளிப்படுத்த கரங்களை உயர்த்தி, 2 கரத்தை உயர்த்தி, என்னை முற்றுமாக முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நீர் பொறுப்பெடுக்கிற தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். அல்ல நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, முற்றுமாய் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க ஹல்லேலூயா, அர்ப்பணிக்கிறேன் அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி கரங்களை கீழே போட்டு சொல்லுங்க, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாக ஆத்துமநாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னை தத்தம் செய்தே, அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. சொல்லுவோமா? அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அல்லேலூயா, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இன்றைக்கு காலை மாலையும் நல்ல வார்த்தைகளை கேட்கத்தக்கதான கிருபை கொடுத்து நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய நீர் அதிகாரமிக்கவர். ஆண்டவர் இயற்கையின் மேல் அதிகாரமிக்கவர், அது ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரமிக்கவர், வரலாற்றின் மேல் அதிகாரமிக்கவர், தனி மனிதர்கள் மேல் அதிகாரமிக்கவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய அதிகாரத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ கற்பனையின் தெய்வம் அல்ல ஆண்டவர், எங்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல ஆண்டவரே. நீர் மெய்யான தேவனாய் இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா அதிகாரம் நிற்கிறவராயிருக்கிற எதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர், எவ்வளவாய் எங்களோடு இருக்கிறீர் என்பதை தியானிக்க கிருபை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது எங்கள் ஊழியத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் தனித்து இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில் இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்கிற தகப்பனவர், நம்புவேன் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. உங்க ஊழியம் அப்பா, நீர் எங்களோடு இருக்கிற தயவுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சொந்த அதிகாரம் எங்கள்கிட்ட கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிற ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கும் நாங்கள் முற்றுமாய் முழுவதுமாய் கீழ்ப்படிய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை முற்றுமா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இந்த வாரம் முழுவதும் இருக்கட்டும், இந்த மாதம் முழுவதும் இருக்கட்டும். உபவாச ஜெபங்களில் வந்து கலந்து கொண்டு நல்ல ஜெபிக்க நம்முடைய கிருபை தாரும். இப்படி போக முடியும் கிருபையின் பிரச்சனை. யாரெல்லாம் சுகவீனமா பலவீனமா இருக்கும், நல்ல சுகத்தை பலத்தை தருவீர். எல்லா பலவீனங்கள் சகோதரி விக்டோரியாவுக்கு சுகத்தை தருவீராக, மர்லின்ஸ்டருக்கு சுகத்தை தரு, ஷேபாமாவுக்கு சுகத்தை தரு, செலினமாவுக்கு சுகத்தை தருவீராக. ஆண்டவர் நிர்மலா ராணி அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தருவீராக. முத்துக்குமாருக்கு நல்ல சுகத்தை பலத்தை தருவீராக. அல்ல சோதர் சோஃபியாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தருவீராக ராஜா. யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலம்மாள் ஜேம்ஸ் விக்டர் ஜேம்ஸ் நல்ல சுகத்தை பலத்தை தாங்காண்டவர். பரிமலாஸ்டருக்கு நல்ல சுகத்தை தருவீராக. யாரெல்லாம் காய்ச்சல் சளி இருமல் கஷ்டத்தில் கஷ்டப்படுறாங்க, எந்த இன்ஃபெக்ஷனை மாட்டி நல்ல சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் இருக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலோசனைகளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கு. பாஸ்டர் நிறைய கற்றுக் கொடுத்த நிறைய நல்ல விஷயங்கள் நாட்டில் அதிகமாக தியானிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர வாழ்க்கை உடைய வார்த்தைக்கு நேரை மாற கிருபை தாரும். நீரே பொறுப்படும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சத்தம் ஒருமனமாய் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.
ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம், மத்தேயு 28 அடிப்படையாக கொண்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ஆண்டவரை தியானிக்கத்தக்கதான கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்று தியானித்தோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் வணக்கத்துக்குரியவராயிருக்கிறார். நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிக்கொண்டு அவரை விசுவாசிக்க முடியும், அவருடைய பாதையை பின்பற்ற முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். என்னுடைய யூடியூப் சேனல் முகவரி அங்கே போடப்படுகிறது, ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி. அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தெரிஞ்செடுங்க. எல்லா பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள் அதில் வரும். அது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை நிச்சயமாக தருவார். தொடர்ந்து வாலிபர்களுக்கென்று சிறுகளுக்கென்று சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நீங்கள் திருநெல்வேலி இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அது மாத்திரம் உங்கள் சாட்சிகளையும் எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த தவ காலங்களிலே நீங்கள் தியானிக்கிற தியானங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேவனுடைய கிருபை, இரக்கம், சமாதானம், சந்தோஷம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.